சார் மக்களாட்சின்னு சொன்னீங்க சார். அப்படின்னா என்ன சார்? மக்களாட்சி என்பது என்னன்னா, நமக்கான பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் என்னது? மக்களாட்சி. இப்ப இந்த மக்களாட்சி அப்படின்ற கான்செப்ட் முதலாக எப்ப தோன்றுச்சு அப்படின்னா, கிரேக்கம் அப்படின்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பிய கண்டத்துல. கேள்விப்பட்டதில்லை சார். ஐரோப்பா கண்டத்துல கிரேக்கம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அது தற்போது எப்படி அழைக்கப்படுதுன்னா கிரீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அந்த கிரீஸ் என்ற நாட்டில தான் முதலாக மன்னராட்சி நடந்த காலத்திலேயே தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக சட்டங்கள் இயற்றி தன்னை ஆட்சி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இது கிரேக்கம். அதனால மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது? வெரி குட். இந்த கிரேக்க நாட்டில் தோன்றிய இந்த மக்களாட்சிக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? டெமோக்ரஸி. அதாவது டெமோக்ரஸியில டெமாஸ் அப்படின்னா மக்கள் என்று பொருள், கிரட்டியா அப்படின்னா ஆட்சி அதிகாரம் என்று பொருள். எந்த மொழியில? கிரேக்க மொழியில சார். சரியா? அப்ப அதோட ஆங்கில சொல் பேர் என்ன? டெமோக்ரஸி. வெரி குட். அப்ப டெமோக்ரஸி என்றால் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில இரண்டு வகையான மக்களாட்சி இருக்கு. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படக்கூடிய நேரடி மக்களாட்சி, அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படக்கூடிய மறைமுக மக்களாட்சி. சார் புரியல சார். புரிகிற மாதிரி சொல்றேன். அதாவது இப்ப நமக்கான பிரதிநிதிகள் யாரா இருக்காங்க? எம்எல்ஏ, எம்பிலாம் இருக்காங்களே, இவங்களுக்கு தானே நம்ம ஓட்டு போடுறோம். அப்படி இல்லாம நாமே நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் உருவாக்குவதற்கு ஒவ்வொருத்தவரும் நாமளே நேரடியாக ஓட்டு போடுறோம். அதுக்கு பேர் தான் என்னது? நேரடி மக்களாட்சி. இப்ப மறைமுக மக்களாட்சின்னு என்ன அப்படின்னா, நமக்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் ஓட்டு போட்டு அதுக்கு பேர் என்னது? மறைமுக மக்களாட்சி. இதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு மக்களாட்சியில எந்த முறையை நம்ம பின்பற்றுறோம்? நம்ம நாட்டுக்கு எந்த முறையை பின்பற்றிட்டு இருக்கோம்? பிரதிநிதி முறைகள் சார். வெரி குட். ஏன் நம்ம நேரடி மக்களாட்சி முறையை தேர்ந்தெடுக்கல? தேர்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு திருவிழா. அந்த தேர்தல் திருவிழாக்கு தயாராகணும்னா மிகப்பெரிய காசு தேவைப்படும், மிகப்பெரிய பொருளாதார வரம் தேவைப்படும். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து என்ற நாடு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடு. அவங்களுக்கான சட்டங்களை உருவாக்கும் பொழுது மக்கள் அனைவரும் ஒழுங்காக கூடி அவங்களுக்கான சட்டங்களை அப்பப்போ உருவாக்கிக்கிறாங்க, சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துக்குருவாங்க. அப்போ மக்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடைக்குது, நமக்கு ஓட்டு உரிமை கிடைக்குது. நாம என்ன ஓட்டு போடுறோம்? நமக்கான பிரதிநிதிகளுக்காக தான் ஓட்டு போடுறோம். ஆனா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதுக்காக ஓட்டு போடுவாங்க? அவங்களே சட்டங்களை இயற்றுவதற்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களே சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம நாட்டுக்கு எந்த முறை பொருந்தும்?